பவுலே வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பவுல் எழுதுனதெல்லாம் எடுத்து பேசுவான், பேசிட்டு கூடவே என்ன பேசிடுவோம்னா ஊழியக்காரங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து போட்டுவிட்டுரும். மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து விமர்சிக்கிறது நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா என்னைக்கோ வளர்ந்துருக்கலாம். நம்ம எங்க விசுவாசம் தேவையோ அங்க விசுவாசம் தேவை, எங்க ஞானம் தேவையோ அங்க ஞானம் தேவை. சமுதாயத்தில் டீசென்டான லைஃப், உனக்கு குறையில்லாத வாழ்க்கை, அமைதலுள்ள வாழ்க்கை வாழணும்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த, தமிழில் சிலதெல்லாம் லோக்கலாக டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. சொந்த வேலையை பாரு, உன் வேலையை நீ பாருன்ற அளவுக்கு எழுதி விட்டாங்க. அதனுடைய ஒரிஜினல் வேர்டில் என்ன இருக்குது தெரியுமா? டூ யுவர் பிஸ்னஸ். உனக்கு உன்னுடைய பிஸ்னஸ் நீ செய்ய, உன் சொந்த பிஸ்னஸை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்றோம்? நான் கேட்கிறேன், பவுல் இந்த புத்தி எதுக்கு சபைக்கு சொல்லணும்? ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க, உபவாசம் கொடுன்னு சொல்லுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு காத்துருன்னு சொல்லுங்க. பவுலே வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பவுல் எழுதுனதெல்லாம் எடுத்து பேசுவான், பேசிட்டு கூடவே என்ன பேசிடுவோம்னா ஊழியக்காரங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து போட்டுவிட்டுரும். ஆனால் பவுலே சொல்றாரு, உங்களை நம்பி இல்லை, நான் பிஸ்னஸ் செஞ்சு சாப்பிட்றேங்கிறார். அவ்வளோ பெரிய ப்ரீச்சர், டீச்சர், அப்போஸ்டல், அவ்வளோ பிஸியான ஆளு என்னவும் பண்ணாரா? பிஸ்னஸ் பண்ணாரா? விமர்சிக்கிறத நிறுத்தினாலே நம்ம வளர்ந்துடலாம். மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து விமர்சிக்கிறத நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா என்னைக்கோ வளர்ந்துருக்கலாம். நம்ம அந்த ஊழியக்காரர் என்னங்க அப்படி பேசுறாரு, இந்த ஊழியக்காரர் என்னங்க பணத்தை பற்றி பேசுறாரு, அவர் என்னங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாரு, இவர் என்னங்க பிஸ்னஸ் மீட்டிங் நடத்துறாரு. ஹலோ, அவங்க வேலையை பாருங்க. இப்போ அப்படியெல்லாம் பேசி நம்ம என்னத்தில் வளர்ந்துட்டோம்? நான் சொல்கிறேன், சபை ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை உங்கள் காதில் அனுமதிக்கிறீங்களோ அது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி கிரிட்டிசிசம்க்கெல்லாம் நீங்கள் தள்ளி இருங்க. சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஒரு 3 விஷயத்தை சொல்றாரு. இந்த 3 விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீ பிஸ்னஸ் செய்யும், சொந்த கையில் வேலை செய்யுங்கிறார். டூ யுவர் ஓன் பிஸ்னஸ்ங்கிறார். சமுதாயத்தில் டீசென்டான லைஃப், உனக்கு குறையில்லாத வாழ்க்கை, அமைதலுள்ள வாழ்க்கை வாழணும்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். டூ யுவர் பிஸ்னஸ். இதுதான் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோங்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, பிரதர் நாங்கள் விசுவாசத்தில் தான் நடக்கிறோம்னு விசுவாசத்தை நீங்கள் கொச்சைப்படுத்திடக்கூடாது. அப்போ இயேசு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுறவங்களை கூட வச்சுருந்தாருன்னா இயேசுக்கு விசுவாசம் பத்தலையா? எங்கே விசுவாசம் தேவையோ அங்கே விசுவாசம் தேவை, எங்கே ஞானம் தேவையோ அங்கே ஞானம் தேவை. விசுவாசத்தை வெளியே வாங்கன்ற, உங்கள் பிஸ்னஸில் உங்கள் விசுவாசத்தை காமிங்க, உங்கள் தொழிலில் உங்கள் விசுவாசத்தை காமிங்க, உங்கள் முயற்சியில் உங்கள் விசுவாசத்தை காமிங்க.